பாட்டி பாட்டி, என்னடா சக்தி, எதையோ பறி கொடுத்த மாதிரி வர்ற? ஆமாண்டா, இந்த குமார் பையனை நினைச்சாலே கோவமா வருதுடா. அவனை எதனா பண்ணி ஆகணும்டா. அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது, இருக்க இடம் கிடையாது. ஆனாலும் அவன் எப்படா படிக்கிறான்? இதுக்கு போயா காலப்புற சக்தி. அந்த பண்ணாடெல்லாம் முயல் மாதிரி. அவன் என்னதான் படித்தாலும் 10வது மேலே படிக்க முடியாது. அவன்கிட்ட வசதி இல்லைடா. ஆமாம் சக்தி, அவன் 10வதுக்கு மேலே படிக்க முடியாது. நீ அப்படியா மேலே படிக்க போற? எங்கடா அந்த பையன்? கூப்பிட்றா. இதோ கூப்பிட்ற சக்தி. ஏ குமாரே, குமாரே, குமாரே. என்னடா லுக்கு விடுற? இத பாரு, எல்லாத்துலயும் எல்லாரும் எப்பவுமே நம்பர் 1 இருக்க முடியாது. ஆமா, ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்களே, என்ன பண்ண போற? அவன் என்ன பண்ண போறான்? இந்த ஓட்ட குடிச்சிலேருந்து பிச்சை எடுத்துட்டு வருவான். வேற என்ன அவனால பண்ண முடியும்? இதெல்லாம் என் சக்தி அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் தீயா வேலை செய்யணும் குமார். அது உன்னால முடியாது. வீணா ரிஸ்க் எடுக்காத. ஆளையும் தலையும் பாரு. என்னடா குமாரே, உன் குப்பை குளத்தெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டியா? இது எக்ஸிபிஷன் தெரியும்ல. கழுதிக்கு திரும்ப கற்பூரவசனா? நீ என்ன அவனுக்கு ஒத்து ஊதுறியா? அதில் நீ பண்ணுற வேலைடா. ராக்கெட் செஞ்சா பெரு விஞ்ஞானம் நினைப்பான் உனக்கு. சாரா சாரா. அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியின் அறிவியல் கண்காட்சிக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த கண்காட்சியில் 3 பேரை சிறப்பு விருந்தினர்கள் தேர்வு செய்திருக்கின்றனர். அவர்கள் தாங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசிய பின்பு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு வழங்கப்படும். இப்போது அவர்களை அழைக்கிறேன். முதலில் வீராசாமி. அனைவருக்கும் வணக்கம். நான் செய்திருக்கிறது கப்பல். இதில் நான் குறைந்த செலவில் அண்டை நாடுகளுக்கு பிரயாணம் செய்யலாம். பொருட்களை ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யலாம். நன்றி, வணக்கம். அடுத்து சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். நான் செஞ்சிருக்கிறது ராக்கெட். அது நாட்டுக்கு நன்மை செய்யும். நன்றி, வணக்கம். அடுத்து குமார். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்தியா ஒரு விவசாய நாடு. இன்னும் 83% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். கிராமங்களை வளமிக்கதாகவும் ஒளிமிக்கதாகவும் நாம் மாற்ற வேண்டும். நீர், நிலம், காற்று, இது 3ம் தான் மனிதன் உயிர் வாழ முக்கியமான ஒன்று. இவற்றை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் நாம் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கும் செல்வமாகும். என் வீட்டில் ராத்திரி அடிக்கடி கரண்ட் போயிடும். நான் படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். விளக்க வச்சுக்கிட்டு நான் படிப்பேன். இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. சோலார் சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கொடுத்த புத்தகத்தில் உள்ள குறிப்பை வச்சுக்கிட்டு ஒரு சோலார் லைட்டை உருவாக்கினேன். இது எனக்காக உருவாக்கப்பட்டது. இதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த லைட்டை நான் எக்ஸிபிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இந்தியாவில் 1,80,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் 1,04 மில்லியன் மக்கள் இன்னும் இருளில் தான் வாழ்கின்றனர். அவர்களுக்கு ஒளி கிடைக்க வழி செய்ய வேண்டும். இதை சோலார் மின்சக்தியின் மூலம்தான் நிறைவேற்ற முடியும். இந்த சோலார் சக்தியை பயன்படுத்தி வீட்டு விளக்குகளை இயக்கலாம், தெரு விளக்குகளை இயக்கலாம், பம்பு செட் போன்றவற்றையும் இயக்கலாம். பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் நமக்கு தேவைப்படும் பொருள்களையும் இயக்கலாம். இவ்வாறு சோலார் சக்தி நமக்கு மிகவும் தேவையான விதத்தில் பயன்படுகிறது.
தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் கடந்த ஜூலை 19ஆம் தேதி 2013ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதியான அப்துல் கலாம் தலைமையில் சூரிய வீடு என்ற சூரிய ஆலை நிறுவப்பட்டது. இது ஒரு நல்ல துவக்கம். நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த அளவு சோலார் சக்தியை பயன்படுத்த வேண்டும். அதுதான் நம் நாட்டிற்கு செய்யக்கூடிய நன்மையாகும். அப்பொழுதுதான் நம் இந்தியா ஒளிவிளக்காக ஒளிரும், வல்லரசாகவும் மாறும். முதல் பரிசை குமாருக்கே தரணும்னு பரிந்துரைக்கிறேன்.